ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையலரசி. இன்றைக்கி சின்ன வெங்காயம் வச்சு எப்படி ஒரு டேஸ்ட்டாக நல்ல சட்னி அரைக்கலான்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை, புதினா இது எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி அளவு எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். முதல்ல தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் இந்த அளவு வதங்கின உடனே நம்ம மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை புதினாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் தான் சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சட்னி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கின உடனே நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஆறின உடனே நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச சட்னியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் சட்னி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நமக்கு தண்ணியாக வேணாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.